உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஸோ அன்பர்களே, இந்த ராகுகேது பயிற்சி பற்றி நம்ம பார்த்தோம். எப்போ நடக்குது? அக்டோபர் 13 அன்றைக்கி இந்த ராகுகேது பயிற்சி நடக்குது. சில டேட்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ராகுகேதுவுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த ராகுகேது பயிற்சியில் நன்மை நடக்கக்கூடிய ராசிகள் யார் யார்? இதெல்லாம் இந்த ராகுகேது பயிற்சி, ராகுடைய பிடியிலிருந்து விடுபடக்கூடிய ராசிகள் யார், ஜெயிக்கக்கூடிய ராசிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல மேஷ ராசி என்பர்கள் ஜெயிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். காரணம் என்னென்னா, மேஷராசி என்பர்கள் தான் இது நாள் வரையிலும் அந்த பாம்பு மேஷத்தில் தான் இருந்தது. இப்போ தான் அதை விட காலி பண்ணிட்டு மீன ராசிக்கு செல்கிறார். அப்போது ராகு இடம் பெயர்வதால் முதலில் நன்மை பெறக்கூடிய, விடுதலை அடையக்கூடிய முதல் ராசி மேஷம். இனி வரக்கூடிய காலம் மேஷத்துக்கு ரொம்ப சிறப்பாக அமையப்போகுது. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னாக்கா, மிதுன ராசி என்பர்கள் ஜெயிக்கிறாங்க. ஏன் மிதுன ராசி என்பர்கள் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, 3-11 அந்த ராகு கேது உங்களுக்கு இருந்துகிட்டு வந்தாங்க. அப்போது ராகுவுடைய பார்வை 11வது பார்வையாக நிச்சயமாக மிதுனத்தை டச் பண்ணியிருக்கோம். அதோட சனி வேறு திரிகோணத்தில் இருந்தார். ஸோ இதனால் வரையில் மிதுன ராசிக்கு ட்ரபுளாக இருந்திருக்கும். இந்த ராகு கேது பயிற்சி முதல் மிதுன ராசிக்கும் விடுதலை கிடைக்கும். சந்தோஷமான எதிர்காலம் அவங்களுக்கு அமையும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி அன்பர்கள். துலாம் ராசிக்கு எப்படி நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, துலாத்தில் தான் கேது இருந்தார். ராகுவும் தன்னுடைய பார்வையை நேரடியாக துலாத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார். அதனால் எக்கச்சக்கமான பிரச்சனைகள், பிரிவுகள் நிறையவே இருந்திருக்கும். ஸோ அந்த ராகுவும் கேதுவும் துலாத்தை விட்டு தள்ளி போகிறாங்க, வெளியில் போகிறாங்க. அப்போது நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களுக்கும் விடுதலை ஏற்படுகிறது. அப்போ அவங்களும் சந்தோஷமான எதிர்காலம் அமையப்போகுது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, தனுசு ராசி அன்பர்கள். தனுசு ராசிக்கு எப்படி நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தனுசை பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு 7.5 சனி கம்ப்ளீட் ஆகுது. இன்னொரு பக்கம் 5-9 இருந்த அந்த ராகு கேது, திரிகோணத்தில் இருந்த ராகு பிரச்சனையை முடிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறாரு. 4-10 இருக்கும்போது ராகு கேது வேலை செய்ய மாட்டாங்க, ஆக்டிவேட் ஆக மாட்டாங்க. தனுசு ராசிக்கு ராகுடைய தொடர்பு ஏற்படாது. ஸோ பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகுது, நல்லது நடக்கப் போகுது தனுசு ராசி நேயர்களே. அடுத்ததாக நன்மை நடக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கும்ப ராசி என்பர்கள். கும்பத்துக்கு எப்படி நல்லது நடக்கும்? அவங்க தான் ஜென்ம சனி நடக்குது அப்படின்னாக்கா, நிச்சயமாக கும்பராசி என்பர்களே இந்த ராகு கேதுவால் உங்களுக்கு நன்மையே உண்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, 3வது பார்வையாக ராகு உங்களை பார்த்துக்கிட்டு வந்தார். ஸோ அதனால் இந்த ராகுவால் தான் பல பிரச்சனைகள், 1-2 இல்லை, மறைமுகமான பிரச்சனைகள், காரணம் தெரியாத பிரச்சனைகள் அப்படின்னு நிறையவே நம்ம உங்களுக்கு சொல்லலாம். ஸோ விடுதலை, ராகுகிட்டேருந்து பிரச்சனை விடுதலை அப்படின்னு சொன்னாக்கா கும்பராசிக்கும் நாம் சொல்லலாம். ஸோ உங்களுக்கும் கும்பராசிக்கும் நல்ல நன்மைகள் ஏற்படும். ஸோ நன்மை நடைபெறக்கூடிய ராசிகள் மேஷம், மிதுனம், துலாம், தனுசு, கும்பம். இந்த 5 ராசி அன்பர்களுக்கும் நல்ல பலன்கள் ஏற்பட போகுது. ஸோ உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாருங்கள். அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, அப்போ மேஷராசியை பொறுத்தவரையிலே ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 12வது வீட்டுக்கு மீன ராசிக்கு செல்கிறார். நிச்சயமாக 80% இந்த மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்கள், சுப பலன்கள் ஏற்பட போகிறது. ஒரு 20% அதனுடைய பாதிப்புகள் உங்களுக்கு இருக்கும். நான் தான் சொல்லியிருக்கேனே, நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும், ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தாலும், நல்ல பதவிகளில் இருந்தாலும், உயர்ந்த நிலையில் இருந்தாலும், கௌரவமாக இருந்தாலும், ஒரு நிம்மதியான பொசிஷனில் இருந்தாலும் பாதிப்புகள் அதிகமானதாக இருந்திருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். நீங்கள் பெரிய ஓனராக இருக்கலாம், கொடிகட்டி பறந்திருக்கலாம், மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கலாம், பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், உள்நாட்டில் இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில்
கடந்த காலங்களில் என்னெல்லாம் நீங்கள் இழந்திருக்கிறீர்களோ, இழந்தவற்றையெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய ஒரு அரும் பெரும் வாய்ப்பு உங்களுக்கு வருகிறது மேஷராசி என்பர்கள். மீண்டும் இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு மேஷராசிக்கு கிடைக்கிறது. இது நல்லா மண்டையில் உள்ளே புகுந்து வச்சுக்கோங்க. காரணம் என்னென்னா, ராசியை விட்டு ராகு பகவான் வெளியில் போகிறார். ஏன்னா மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரையில் தன்னிடத்தில் இருந்த எல்லா செல்வங்களையும் எவ்வளோ ஓடி 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 சம்பாதிச்சாங்களோ, தூங்காமல் கொள்ளாமல் பசி பார்க்காம கண்முழிச்சு சம்பாதிச்சாங்களோ, அது எல்லாத்தையும் மொத்தத்தையும் ராகு பிடிங்கிட்டுருப்பார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய வேண்டியவங்களுக்கு புரியும், யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியும். மொத்தத்தையும் ராகு பிடிங்கி வச்சுட்ருப்பார். இப்போ அவர்கிட்டருந்து நம்ம நயமாக பேசி, யோ நீ இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கியா, நீ கொடுத்தது நீ தானே, நான் எதாவது உன்ட்ட கேட்டேனா, நீ தானே எல்லாத்தையும் கொண்டு கொட்டின, கொஞ்சம் கொடுத்துட்டு போப்பா போகும்போது அப்படின்னு நயமாக பேசி வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இந்த மேஷராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். இருப்பதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய இடத்திலே மேஷராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். அப்படி தோட போகிறவங்க விட்டுட்டு இப்படியே நான் வெளியில் போயிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி அன்பர்களும் இருக்கிறார்கள். அப்போ இந்த மேஷராசி என்பர்கள் இந்த ராகுவால் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நான் தான் சொல்கிறேன், ஒரு ஹையர் லெவல் சாதாரண விவசாயி கூட இருக்கலாம், நிலம் பறி போயிருக்கும், இல்லை வளர்ச்சி பறி போயிருக்கும், இல்லைனா விதையை நட்டுருப்பாங்க, வேறு ஒன்று முளைச்சிருக்கும், நெல் நட்டுருப்பாங்க, அது குறப்புள்ளாக வளர்ந்துருக்கும். எத்தனை விவசாயிகள் நம்மளால் சொல்ல முடியும்? அப்போ சாதாரண விவசாயிகளிலிருந்து, வேலைக்கு போகிறவங்களிலிருந்து, குடும்ப பெண்கள்லேருந்து, குடும்பம் செய்யக்கூடியவர்களிலிருந்து, வீட்டில் வயதானவர்களிலிருந்து, வேலைக்கு போகக்கூடிய ஆண்கள் பெண்கள், உள்நாட்டில் வேலைக்கு போகக்கூடியவங்க, வெளிநாட்டில் வேலைக்கு போகக்கூடியவங்க, வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், ஒரு அரசு அதிகாரியாக இருக்கலாம், காவல்துறையாக இருக்கலாம், இராணுவமாக இருக்கலாம், ஆர்பிஎஃபாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம். வேலை செய்கிற இடத்துல என்னால் நிம்மதியாக வேலை செய்ய முடியல சார், ஒரு ட்ரபுளாக இருக்குது, என் மனசு அங்கே உட்கார மாட்டேங்குது சார், பிரச்சனை பண்ணுறாங்க, வேலையில் எனக்கு நிம்மதி கிடைக்குமா? நான் எப்போ எனக்கு அந்த ஹையர் ஆஃபீஸர் என்கிட்ட சரியாக நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க சார், ஹையர் ஆஃபீஸர் என்கிட்ட, என் பாஸ் என்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தார், இப்போ சரியாக பேச மாட்டேங்கிறார், நல்லா பழகிக்கிட்டு இருந்தோம் நானும் ஒருத்தவங்களும், இப்போ திடீர்னு விலகி போயிட்டாங்க, திடீர் பிரிவுகள். அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னே தெரியாது. மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் மேஷ ராசி அன்பர்களே, காரணமே தெரியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு தெரியும். ஒரு மிகப்பெரிய கலகம் உருவாகும், அது மூலமாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை ஏற்படும். நீண்ட காலமாக இதை நோட் பண்ணிக்கோங்க, நீண்ட காலமாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம், இந்த ராகு கேது பயிற்சியால் உங்களுக்கு நல்ல முடிவுகள், நல்ல தீர்ப்புகள் கிடைக்கும். முடியாத விஷயங்களாக கூட இந்த ராகு கேது உங்களுக்கு முடிச்சு வைக்க போகிறாங்க. அது ஃபேமிலி ட்ரபிளாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், வம்பு வழக்காக இருக்கலாம், ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். சின்ன சின்ன குழந்தைங்களாம் திடீர்னு பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அல்லது திடீர்னு ஒரு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கலாம், ஒரு ஆப்ரேஷன் ஏற்பட்டிருக்கலாம், ஒரு ஆரோக்கியம், இல்லை வயதான பருவத்தில் இல்லை வாலிப பருவத்தில் வேலைக்கு போக முடியாதபடி ஒரு விபத்துக்களை போய் சிக்கல மாட்டிருக்கலாம், ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கலாம், உடல்நிலை குறைவுகள் ஏற்பட்டிருக்கலாம், மறைமுகமான பிரச்சனைகள் இருக்கலாம், மனசில் பயம் இருக்கலாம், செய்வினை கோளாறுகள் இருக்கலாம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், பதவி போட்டிகள் இருக்கலாம், அதே போல் பதவி பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், வம்பு வழக்குகள் இருந்திருக்கலாம், அல்லது தொழில் அமைப்புகளில் தொழில் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், வாஸ்து பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஒரு வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருப்பீங்க, இன்னொரு இடம் மாறுவீங்க, ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும். அப்போ இந்த மேஷ ராசியை பற்றி நாம் சொல்லணும் அப்படின்னாக்கா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதுவும் குறிப்பாக நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த ராகு கேதுவை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாள் போகாது, அது ஒரு மிகப்பெரிய அறிவு வேண்டும். எது எப்படி இருந்தாலும் மேஷ ராசி அன்பர்களே,
இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு 80% பிரச்சனைகளிலிருந்து விடுபட போகிறீர்கள். நீங்கள் என்ன ட்ரபுளில் இருக்கீங்களோ, என்ன பிரச்சனையில் இருக்கீங்களோ அது எனக்கு தெரியாது. அது நீங்கள் சொன்னால் தான் தெரியும். நான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். அப்போ நீங்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. மேஷ ராசி அன்பர்களே, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி முன்னிட்டு பரிகார ஹோமம் எல்லா அன்பர்களுக்கும் சேர்த்து பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. உங்கள் பிஸ்னஸ்க்காக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலிக்காக இருக்கலாம், ஹெல்த்துக்காக இருக்கலாம், மேபி இன்னும் உங்களுடைய ப்ரேயர் எதுவாக வேண்டுமான கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அல்லது வேறு ஏதாவது ப்ராப்ளம், திருமண தடைகள், ஸோ இந்த படிப்பு சம்பந்தப்பட்டது, இந்த ராகு கேதுவால் தடைகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் இந்த ராகு கேது பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. உங்களுடைய ராசிக்கு நிச்சயமாக இந்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்ளுக்கோங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராய். மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசி என்பர்களே, பேர் தான் லாபத்தில் இருந்தார் ராகு, பெயர் அளவிலே லாபத்தில் ராகு. ஆனால் 11ல் இருந்த ராகு 3-11ஆக மிதுனத்தை பார்த்தார். அப்போ மிதுனத்தில் ராகு இருந்தால் மேஷராசி என்பர்களுக்கு என்ன ஒரு கஷ்டம் கவலை இருந்ததோ, துலாம் ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இருந்ததோ அதை விட 3 மடங்கு அதிகமான பிரச்சனை மிதுன ராசி இருந்தது. மிதுன ராசிக்கு பிரச்சனைகள் இருந்தது. எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, மிதுன ராசியாக டாப்பாக இருந்தது, அப்படி இருந்தது, இப்படி இருந்தது, ஆஹா ஓஹோன்னு வாங்க. ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், பேர் சொன்னால் தெரிஞ்சிடும், மிகப்பெரிய தொழிலதிபர், ஒரு அவங்களுக்கு சிமெண்ட் ஃபேக்ட்ரியே கட்டிகிட்டு இருக்காங்க. மிதுன ராசி வெளிநாட்டிலேருந்து ஒரு பணம் வரணும், சிக்கல் அப்படியே மாட்டிக்கிட்டாங்க. அதுவும் எப்படி, பல 100 கோடி ரூபாய். ஆகையினால இந்த மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் யாரும் சரியாக கணிக்கிறதே இல்லை, யாரும் சரியாக கண்டுபிடிக்கிறதே இல்லை. எல்லோரும் மிதுன ராசி சூப்பர், மிதுன ராசி சூப்பர் அப்படிங்கிறாங்க. மிதுன ராசினா அவங்க என்ன மாதிரியான ட்ரபுளில் இருக்காங்க, வரவேண்டிய பணங்காசுகள் எங்கே தடைப்பட்டு இருக்குது, அவங்களுடைய வளர்ச்சிகள் எங்கே தடைப்பட்டு இருக்குது, அவங்களுடைய முன்னேற்றங்கள் எப்படி தடைப்பட்டு இருக்குது, குடும்பம் எப்படி பிரிஞ்சிருக்கு, வேலை செய்கிற இடத்துல எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, வேலையை இழந்தவர்கள் எத்தனை பேர் சொல்ல முடியுமா? வெளிநாடுகளில் அல்லது ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்க கூட டமால்னு கீழே வேலையை விட்டுடுறாங்க. ஒரு பெரிய சிஇஓ ரேங்கில் மாதத்துக்கு பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்கின அந்த மாதிரியான ஒரு உயர் பதவிகள் இருக்கிறவங்களாம் வேலை போயிடுச்சு. அவங்க ஒரு 4-5 கண்ட்ரி, சீனாவிலேருந்து ஜெர்மன்லேருந்து ஒரு 4-5 கண்ட்ரிக்கு அவங்க சிஇஓவாக இருக்காங்க. அவங்க அந்த மாதிரியான ஒரு பெரிய பாதிப்புகள் இந்த மிதுன ராசிக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த ராகு கேது பயிற்சி மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கு முக்கியமோ இல்லையோ மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சி பரிகார ஹோமத்தில் கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கணும். அது எங்கே நடந்தாலும் சரிதான். வழிபாடுகள் முக்கியம், ப்ரேயர் ரொம்ப முக்கியம். முடிஞ்சால் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து வசதி வாய்ப்புகள் இருக்குமே ஆனால் உங்கள் ஜாதக பிரகாரம் என்றைக்கு பண்ணால் நல்லது, எந்த முறையில் பண்ணால் நல்லதுங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு வீட்டிலேயே ஒரு பரிகார ஹோமங்கள் செஞ்சுக்கிறது சிறப்பு. அது செஞ்சு கொடுப்போம். அப்படி இல்லையா, காமனாக நடக்குதா அந்த இடத்துல போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அப்போ இழந்தவற்றையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறீர்கள் மிதுன ராசி அன்பர்களே. உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றது எனக்கு தெரியும். எத்தனையோ மிதுன ராசி அன்பர்கள் மிகப்பெரிய சட்ட சிக்கல்லாம் உட்காந்துருக்காங்க. மீண்டு வர முடியாத சட்ட சிக்கல்களிலே நிறைய மிதுன ராசி அன்பர்கள் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. மறைமுகமான பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. மறைமுகமான எதிரிகள் வெளியில் சொல்ல முடியாமல் மறைமுகமான எதிரிகளுடைய தொந்தரவு, மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள் இல்லை. அப்புறம் செய்வினை கோளாறுகள், அதெல்லாம் மந்திரம் மாந்திரிக தோஷங்கள், அது ஒரு பக்கம் இருக்குது.
கர்ம வினை சூழ்ந்துள்ளது. மிதுன ராசியை பொறுத்தவரை அந்த 3-11 ராகு இருந்தானாக்கா கர்ம வினை அதிகமாக வேலை செய்யும். கர்ம வினை சூழ்ந்துள்ளது, கரு மேகங்கள் சூழ்ந்துள்ளது. உங்களை எப்படி காப்பாற்றணுங்கிற விஷயம் கண்டிப்பாக இந்த ராகு கேதுலேருந்து உங்களை எப்படி காப்பாற்றணுங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் மிதுன ராசி என்பர்களே. அந்த அளவுக்கு நீங்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் மிதுன ராசி என்பர்களே. அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் சொல்லணுங்கிறது நிறைய பேருக்கு அது தெரியறதில்லை. அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எனி பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம், டெக்ஸ்டைலாக இருக்கலாம், சிறு தொழிலாக இருக்கலாம், விவசாயிகளாக இருக்கலாம், ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக, கடைகளாக வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், வீட்டிலேருந்தே தொழில் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம், வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கலாம், அல்லது வேலைக்கு போகக்கூடியங்க ஜாப். மிதுன ராசியில் எவ்வளோ ஜாப் அவங்க லாஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேருக்கு வேலை போயிருக்கு, திரும்பவும் அவங்களுக்கு வேலை கிடைக்குமா? நிச்சயமாக ஒரு நல்ல காலம் பிறக்கின்றது மிதுன ராசி அன்பர்களே. வேலை இழந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். ஒரு ஹையர் ரேங்கில் நீங்கள் இன்னும் நல்ல ப்ரமோஷன்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. நீங்கள் தேடும் வளர்ச்சி, நீங்கள் தேடும் ப்ரமோஷன், பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பதவி போட்டிகள் அல்லது தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், குடும்ப எதிரிகள், சொத்து பிரச்சனைகள், அரசியல் தகராறுகள், அரசியல் பழிவாங்குதல், அரசியல் நெருக்கடிகள், சினிமா துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சினிமா துறை சார்ந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், மடாதிபதிகள், ஆன்மீக பெரியோர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்படி எதுவாக இருந்தாலும் மிதுன ராசி என்பர்களே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், கல்வியாக இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், திருமண தடைகள், குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகள், கௌரவ பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவு, செய்யாத குற்றங்களுக்கான போய் சிக்கலில் போய் மாட்டிக்கிறது, அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவோமான்னு தெரியாமல் இருக்கிறது, எப்படி நம்ம இந்த பிரச்சனை விட்டு வெளியில் வருவோம் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறது, அடிபடுறது, விபத்துக்கள், ஆப்ரேஷன்ஸ், உடல்நலக்குறைவுகள், கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், இப்படி நீங்கள் எந்த பிரச்சனைகளில் இருந்தாலும் மிதுன ராசி அன்பர்களே கவலை வேண்டாம். வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, எதுலேயுமே நீங்கள் கவலைப்படாதீங்க. எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ அதையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறீர்கள் மிதுன ராசி அன்பர்களே. அப்போ உங்களுக்காக இந்த ராகு கேது பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு யோகத்தை தரப்போகிறது. உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல யோகத்தை தரப்போகிறது. இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறீர்கள். சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். ஸோ இதுக்கு இதெல்லாம் பழிக்கணும். இந்த சந்தோஷமாக நீங்கள் நல்லது சொல்கிறீங்க சாமி, இது எங்களுக்கு கிடைக்கணும், அப்படியே நடக்கணும் சாமி, எங்கள் பிரச்சனை எல்லாம் தீரணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த ராகு கேது பயிற்சிக்காக ஒரு பரிகார ஹோமம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விருப்பமுடைய அன்பர்கள் உலகத்தில் நீங்கள் இந்த பூமியில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி தான், பூமியில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி தான், அந்த ராகு கேது பயிற்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அந்த பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்ளணும்னாக்கா கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. துலாம் ராசி என்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, துலாம் ராசி என்பர்களே கடந்த ஒரு 3 வருஷமாகவே என்றைக்கு விருச்சிகத்துக்கு ராகுவும் கேதுவும் வந்தாங்களோ, பக்கத்து வீட்டுக்கு வந்ததிலிருந்தே துலாம் ராசி அன்பர்களுக்கு எல்லாமே காலதாமதமாக அமைந்து விட்டது. நிறைய தடைகள், ஒரு நிறைய தடைகள். ரொம்ப ஆர்வத்தோடு ஆவலோடு ஒரு புதிய விஷயங்களை எதிர்பார்ப்போடு நல்ல எதிர்காலம் நமக்கு அமையப்போகுது, நல்ல எதிர்காலம் நமக்கு அமையப்போகுது, ஒரு ஃப்யூச்சர் நமக்கு நல்லபடியாக கிடச்சிடுச்சு, நாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப ஒரு பேராசையோடு அந்த துள்ளி குதிச்சுன்னு ஒரு கண்ணுக்குட்டியை கைட்டு விட்டோம்னா அது எப்படி துள்ளி குதிச்சுன்னு அம்மா பசுக்கிட்ட போகுமோ, அதே போல் பெரிய பெரிய கனவுகளோடு துலாம் ராசி என்பர்கள் கடந்த ஒரு 4 வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு சில துலாம் ராசி அன்பர்களெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 ஆண்டுகளாக கூட பெரிய அரசியல் தலைவர்கள், நம்மளால் நிச்சயமாக சொல்ல முடியும்,
ஒரு கனவுகளில் மிதந்துன்னு இருக்காங்க. நிச்சயமாக நம்ம எப்படியும் பிடிச்சிட முடியும், இழந்ததை நம்ம மீண்டும் பெற்றுவிட முடியும். இது நம்மக்கிட்டேருந்து போனது தானே, நம்மளால் அது மீண்டும் பெற முடியாதா என்ன? ஜெயிக்க முடியும். இப்போ நமக்கு நல்ல எதிர்காலம் அமைய போகுது அப்படின்னு நாளைக்குன்னு கடந்த 5 ஆண்டுகளாக போராடி வருகின்ற துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி இதோ வந்துவிட்டது. நோட் பண்ணிக்கோங்க துலாம் ராசி அன்பர்களே, கடந்த 5 ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி இதோ வந்துவிட்டது. தடைகள் விலகுகிறது, உங்களுடைய கஷ்டங்கள் விலகுது, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகுது, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பம் விலகுது. துலாம் ராசி அன்பர்களே, எப்படி சாமி இது நடக்கும்? காரணம் என்னென்னா, இந்த ராகு கேது பயிற்சியால் 100% நன்மை பெறக்கூடிய ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் தான். எப்படி? ஜன்மத்தில் இருக்கக்கூடிய கேது, 7ல் இருக்கக்கூடிய ராகு, இவங்க 2 பேருமே விலகி போகிறாங்க. 12ல் கேது, 6ல் ராகு. துலாம் ராசிக்கு 12ல் போய் கேது உட்கார்றாரு. கேது 12ல் உட்காந்தா ஞானம் கிடைக்கும். கேது 12ல் உட்காந்தா காதல் திருமணங்கள் நடக்கும். கேது 12ல் உட்காந்தா பிறவாமை என்னும் பெருமரம் கிடைக்கும். கேது 12ல் உட்காந்தா வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். கேது 12ல் உட்காந்தா ஞான மார்க்கம் கிடைக்கும். கேது 12ல் உட்காந்தா ஞானிகளுடைய தொடர்புகள் கிடைக்கும். கேது 12ல் உட்காந்தா மடாதிபதிக்கான யோகம் கிடைக்கும். அப்போ ஒரு பெரிய நிறுவனத்தை நிறுவக்கூடிய வகையிலே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கேது ஒரு நல்ல யோகத்தை தரப்போகிறார். துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரிதான். நீங்கள் ஒரு மாணவனாக இருக்கலாம், இளமை பருவத்தில் இருக்கலாம், அல்லது ஒரு குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய குடும்ப தலைவராக இருக்கலாம், வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், அரசியல் தலைவராக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், அல்லது தொழில் அமைப்புகளில் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். எனி பிஸ்னஸ், ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க, காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க, அரசு அதிகாரிகள், அரசு பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, படைப்பு தொழில் சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க, மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, அதே போல் துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரிதான். நிச்சயமாக கடந்த 5 ஆண்டுகளாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய காரிய தடைகள் விலகும். ஒரு 60% துலாம் ராசி அன்பர்கள் ஜாதகமே பார்க்க வேணாம், தானாகவே அது தடைகள் விளையிடும். உங்களுக்கே தெரியும், அடுத்தடுத்து நன்மைகள் நடக்கும். சரி, ஓகே, அப்போ நம்ம ஜெயிக்கிற இடத்துல இருக்கும், சாமி நமக்கு வழி விட்டுட்டார் போல இருக்குது, இது நேற்று வரலாம் தடைகள் இருந்து நீங்கள் தெய்வமாக பார்த்து வழி விட்டுருக்க, நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு டே டு டே அப்டேட் ஆகும். உங்களுக்கே தெரியும். அப்படி தெரியலன்னு சொன்னாக்கா நிச்சயமாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, சாமி இங்கே பாருங்கள், இந்த ராகு கேது பயிற்சியில் எங்களுக்கு துலாம் ராசிக்கு சிறப்பாகவே இருக்கான், தடைகள் விலகும்னு சொல்லியிருக்கிறாங்க, அப்போ பாருங்கள் எனக்கு இந்த தடை விலகுமா அப்படின்னு ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை தெரிஞ்சுட்டு அதுக்குரிய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் உங்களுக்கான வெற்றி உறுதி. மற்ற ராசிகளை விட துலாம் ராசிக்கு தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறத நீங்கள் காப்பாற்றிக்கலாம். பெருசாக நீங்கள் புதுசாக எதுவும் சம்பாதிக்க வேணாம். இருக்கக்கூடிய வாழ்க்கையை அதுக்கே ஆபத்து வந்திருக்கும், அந்த ஆபத்துகள் விலகுகிறது. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும், எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும், எந்த மாதிரியான விபத்துகள் இருந்தாலும், எந்த மாதிரியான மனக்குழப்பங்கள் இருந்தாலும், எந்த மாதிரியான மன பயம் இருந்தாலும், எந்த மாதிரியான ஆரோக்கிய குறைவுகள் இருந்தாலும், எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும், எந்த மாதிரியான வம்பு வழக்குகள் இருந்தாலும், எந்த மாதிரியான சட்ட சிக்கல்கள் இருந்தாலும், போலீஸ் கேஸு, வம்பு வழக்கு, சொத்து பிரச்சனை எதுவாக இருந்தாலும், குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும், எல்லா பிரச்சனையும் துலாம் ராசிக்கு விலகுகிறது. இது உங்களுக்கு நடக்குமா? நீங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்குரிய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. இவ்வளோதான, சிம்பிள். அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், புதிய ஜாப், நிறைய இடமாற்றங்கள் வரப்போகுது, வேலை கிடைக்க போகுது,
இப்போ தான் சாமி எனக்கு வேலை போச்சு, வேலை கிடைக்கும், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் துலாம் ராசி என்பர்களே. அதே போல் நிறைய ப்ரமோஷன்ஸ், வேலையில் முன்னேற்றங்கள், இடமாற்றங்கள், அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். எனக்கு என் பாஸ் என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க, என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் என்கிட்ட சரியாக பேச ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்குது, சப்போர்ட் இல்லாமல் இருக்குது. நிச்சயமாக நல்லா சப்போர்ட் கிடைக்கும். அவங்களே உங்களை கை தூக்கி விடுவதற்கு ஒரு நல்ல நண்பரோ அல்லது ஒரு முதலாளியோ உங்களுக்கு கிடைப்பாங்க. கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே. புதிய நபர்கள், புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. அது மூலியமாக உங்களுக்கு புதிய எதிர்காலம் உருவாக போகுது. அதான் சொல்லிட்டேன், கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு தடைகள் விலகி வெற்றி மேல் வெற்றியை பெறக்கூடிய இடத்திலே நம்முடைய துலாம் ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். 100% வெற்றி உறுதி. கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. அப்போ இந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத மட்டும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். இது இல்லாமல் எனக்கு கடன் சுமைகள் இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, கம்பெனி ப்ராப்ளம் இருக்குது, லோன் ப்ராப்ளம் இருக்குது, வட்டி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி ஒரு பர்சனல் மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குது, செய்வினை கோளாறுகள் இருக்குது. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் உங்கள்கிட்ட இருக்குமே ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். ஸோ துலாம் ராசி என்பர்களே, ஸ்பெசிஃபிக்காக இந்த ராகு கேது பெயர்ச்சியை முன்னிட்டு இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், இந்த பூமியில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான், இந்த ராகு கேது பயிற்சியை முன்னிட்டு ராகு கேது பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. இந்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். நல்ல நேரம், அற்புதமான நேரம், உங்களுக்கு நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது. உங்கள் கஷ்டங்கள் தீரும். நல்ல முறையில் நீங்கள் வருவீங்க, நல்ல முறையில் நீங்கள் இருப்பீங்க. வாராகியுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய வராகி. அப்போ தனுசு ராசி நேயர்களே, இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எப்படி உள்ளது? இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரையில் தனுசு ராசி நேயர்களே, கட்டாயம் உங்களுக்கு விடுதலை அப்படிதான் சொல்லணும். ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தவரையில் இது நாள் வரையில 5, 9ஆக 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் இந்த ராகு இருந்தார். அதே போல 11ஆவது வீட்டுல கேது இருந்து தனுசு ராசிக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை எல்லாம் தட்டி பறிச்சிருப்பாங்க, தட்டி போயிருக்கும். உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கடைசியில் பார்த்தா இன்னைக்கு நீ செய்யாத நாளைக்கு அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு உங்களை கூப்பிட்டு ஏமாத்திருப்பாங்க. நிறைய ஏமாற்றங்கள் இருந்திருக்கும். உங்களுக்கான வாய்ப்புகள் எல்லாம் தள்ளி போயிருக்கும். அதே போல உங்களுடைய வருமானம் தள்ளி போயிருக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானமாக இருந்திருக்கலாம், லாபமாக இருந்திருக்கலாம், நியாயமான தீர்ப்புகளாக இருந்திருக்கலாம், நியாய தர்மங்களாக இருக்கலாம். இது எல்லாமே தள்ளி போயிருக்கும். அப்போ இந்த மாதிரியான தடைகளில் இருந்து வரக்கூடிய தனுசு ராசி நேயர்களே, இந்த மாதிரியான காரிய தடைகள், செயல் தடைகள், அல்லது வேலையில் இருக்கக்கூடிய தடைகள், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள், பண வரவுல இருக்கக்கூடிய தடைகள், திருமண தடைகள், குழந்தை பாக்கியத்துக்கான தடைகள், ஆரோக்கிய தடைகள், இன்னும் என்னெல்லாம் உங்களுக்கு லைஃப்ல ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான கர்மா இருக்கும். அதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை யாருமே உண்மையான பலன்களை சொல்றது, எல்லாரும் அள்ளி விட்டுறது, நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், டாப்பா இருக்கும். ஆனா நம்ம இடத்துல இந்த கிளைண்ட்ஸ் வரும்போது, தனுசு ராசி அன்பர்கள் வரும்போது, அவங்க வெளிநாட்டுல இருந்தோ அல்லது போனை தொடர்பு கொள்ளும்போது அவங்க சொல்லக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கும்போது, சார் எப்படி இருக்கு, ஆமா சார் நீங்க தான் கரெக்டா சொல்லியிருக்கீங்க, மற்ற எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இருக்கக்கூடிய உண்மையை அங்க யாரும் எடுத்து சொல்வது இல்லை. அப்போ தனுசு ராசி என்பவர்களை நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். தனுசு ராசி என்பவர்களே, இந்த ராகுவும் அப்போ தனுசு ராசி என்பவர்களே, நல்ல மனசுல நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். கடந்த காலங்கள்ல உங்களுக்கு இருந்த தடைகள் விலகும். எப்பேற்பட்ட தடைகளும் நல்ல மனசுல வச்சுக்கோங்க. எப்பேற்பட்ட தடைகளும், அது செயல் தடைகளாக இருக்கலாம், காரிய தடைகளாக இருக்கலாம், தடைகள் விலகும். அதே போல தனுசு ராசி என்பவர்கள் இன்னொரு பக்கம் அந்த 2 சனி உங்களுக்கு நிவர்த்தி, மகிழ்ச்சியான எதிர்காலம், மகிழ்ச்சியான எதிர்காலம். நீங்கள் நினைத்ததை
சாதிக்க போகிறீர்கள். தனுசு ராசி நினைச்சது நடக்கும். அப்ப தனுசு ராசி என்பதே உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்றது எனக்கு தெரியும். நீங்க வேலை செய்யற இடத்துல, பிசினஸ்ல, உங்க ஃபேமிலியில ஒவ்வொரு தனுசு ராசி அன்பருக்கும் கஷ்டங்கள் ஒவ்வொரு மாதிரியானதாக இருக்கும். வெவ்வேறு விதமான கஷ்டங்களாக இருக்கும். ஆனால் தனுசு ராசி என்பதை கவலை வேண்டாம். இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை செய்கிறது. ஒரு பக்கம் சனி, 7 சனி உங்களை விட்டு வெளியில போகுது. இன்னொரு பக்கம் ராகு கேதுடைய தோஷமும் இருந்து விடுபடுகிறீர்கள். ராகு கேது தோஷத்தில் இருந்து விடுபட போகிறீர்கள். தனுசு ராசி என்பது நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிசினஸ், கம்பெனியா இருக்கலாம், ஃபேக்டரியா இருக்கலாம், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம், சிப்காட் நிறுவனங்களாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், எனி பிசினஸ், ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், வெளிநாட்டில் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவங்க, வெளிநாட்டில் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, வெளிநாட்டில் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அப்போ வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவங்க, அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிசினஸ், நிச்சயமா தனுசு ராசி என்பவர்களே இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நன்மையை செய்யும். ஆனா அதே சமயம் அலட்சியமா இருக்கக்கூடாது. தனுசு ராசி என்பவர்களே ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். எங்க கவனமா இருக்கணும்னா, யாரெல்லாம் தனுசு ராசி என்பவர்கள் யாரெல்லாம் பிரச்சனையில் இருக்கீங்களோ, ஒரு ரொம்ப வழக்கா இருக்கலாம், ஒரு கோர்ட்டு கேஸா இருக்கலாம், சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகளாக இருக்கலாம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணமாக இருக்கலாம், பில் பேமெண்டாக இருக்கலாம், அது ஏதாவது ஒரு தடைகள் இருக்கலாம், அப்படிலாம் வீண்படி அவமானங்களாக இருக்கலாம், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம், சிறை தண்டனையாக இருக்கலாம், சட்ட சிக்கல்கள், சட்ட சிக்கல்ல போய் மாட்டிக்கிறது. அப்போ அதே போல வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்படி தனுசு ராசி என்பர்களே உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான தடைகள்லாம் இருக்கும் உங்களுக்கு தெரியும். அந்த தடைகள் விலகிற இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். நமக்கு தான் 7 சனி முடிஞ்சிடுச்சு, நமக்கு தான் ராகு கேது விலகுதுன்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது. எச்சரிக்கையாக கவனமாக கண்டிப்பா இறை வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். ஒவ்வொருத்தரும் நிச்சயமா எனக்கு தெரிஞ்ச ஒரு 80% தனுசு ராசி என்பர்கள் நிச்சயமா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சமயம் எனக்கு பாருங்க, இது நல்லது சொல்லியிருக்கீங்க, எனக்கு இந்த ட்ரபிள் விலகணும், இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கேட்டு அதுக்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக தனுசு ராசி என்பர்களே இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போல வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலை செய்யற இடத்துல ஒரு ஹையர் ஆபீசர் உங்கள்கிட்ட பேசாம இருக்கலாம், என் பாஸ் என்கிட்ட பேசல, என் மேனேஜர் என்கிட்ட பேசல, எல்லாம் பெண்களால் வரக்கூடிய தொந்தரவு, ஆண்களால் வரக்கூடிய தொந்தரவு, பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், காவல்துறையாக இருக்கலாம், ஒரு ஹையர் பொசிஷனில் சிஇஓ அந்த மாதிரி ஹையர் லெவலில் இருக்கலாம், சேர்மன், எம்டி, டைரக்டர்ஸ், சீஃப் செக்ரட்டரி, கவர்னர், சேர்மன். அப்போ இந்த மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் ஜாபோ, பிரைவேட் ஜாபோ, உள்நாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க, வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க, வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மிகுந்த கவனத்தோடு கையாள வேண்டும் தனுசு ராசி என்பர்களே. இதுக்கெல்லாம் உரிய வழிபாடுகள் தான் கை கொடுக்கும். என் பாஸ் என்ன சரியா பேச மாட்டேங்கிறார் சார், என்னை பத்தி நான் ஒரு பேட் ரிப்போர்ட் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நல்லா தான் உழைக்கிறேன், நல்லா தான் வேலை செய்யறேன், ஆனாலும் என்ன நிம்மதியாக விட மாட்டாங்க, தவறான ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நிச்சயமா தனுசு ராசி என்பவர்களே உங்களுக்கான பரிகாரங்கள் உண்டு, நீங்க அதை தெரிஞ்சு செய்யணும், அவ்வளவுதான் விஷயம். அதே போல எனக்கு புதுசா வேலை கிடைக்குமா, நல்ல வேலை இருந்த சமயம் எனக்கு வேலை போயிடுச்சு, எனக்கு வேலை கிடைக்குமா, நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும், கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே. அதே போல வெளிநாட்டில் இருக்கிறீங்க, விசா சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், எனக்கு விசா வந்து ரெனியூவல் ஆகலை, பிஆர் ஆகலை, ஒரு சின்ன கேஸ் இருக்கு, ஒரு இமிகிரேஷன் ப்ராப்ளம் இருக்கு, அங்கே ஒரு செக்கிங் போயிட்டு இருக்கு, ஒரு என்கொயரி போயிட்டு இருக்கு, ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்க ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கும், வேலை போயிட்டு இருக்கும், வேலை ஊருக்கே வந்துடலாமா அப்படின்னு தோணும். அதே போல் குழந்தை பாக்கியம், திருமண தடைகள், திருமணம் ஆகாமல் இருக்கிறது, 40 வயசு, 50 வயசு, 44 வயசு, 38 வயசு, திருமணம் நடக்காமல் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான காரிய தடைகள் இருக்குமே ஆனால் தனுசு ராசி என்பவர்களே நிச்சயம் குடும்ப வளர்ச்சியிலே தடை இருக்கும், ஃபேமிலி டெவலப் ஆகாது, பெரிய பெரிய குடும்பங்களாக இருக்கும்,
குடும்பத்துல வளர்ச்சிகள் தடையாக இருக்கும். அப்போ மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள். இந்த தனுசு ராசிக்கு நாம சொல்லணும்னா நிறைய சப்ஜெக்ட் சொல்லிட்டே போலாம். சரி, உங்களுடைய அக்கறைக்கு நீங்க தான் தேடல். ஆக தனுசு ராசி என்பவர்களே, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நல்ல நேரம் உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு கை கொடுக்கும். ஆனால் உங்களுடைய முயற்சி தேவை. அதுங்க ஜெயிக்கிற இடத்துல நீங்க இருக்கீங்களான்னு உங்க ஜாதகத்தை கொடுத்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு, ஒரு முக்கியமான விஷயம் தனுசு ராசி என்பவர்களே, உங்களுக்காக இந்த பூமியில நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான், உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரிதான், ஸ்பெசிபிக்கா தனுசு ராசி அன்பர்களுக்காக இந்த ராகு கேது பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ உங்களுக்கு என்ன காரிய சித்தி ஆகணுமோ, எதில் நீங்க ஜெயிக்கணுமோ, எதில் நீங்க ஜெயிக்கணும்னு விரும்புறீங்க, உங்களுடைய பிரேயர் எதுவாக இருந்தாலும் இந்த ராகு கேது பயிற்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். அந்த ராகு கேது பயிற்சி பரிகார ஹோமத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். நல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமையட்டும். வாராகி ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. நல்லதே நடக்கும். ஜெய் வராகி, ஜெய் வராகி. கும்பராசி என்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு என்ன செய்யும், கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது? ஏன்னா ரொம்ப முக்கியமாக கும்பராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பம். ஒரு பக்கம் ஜென்ம சனி ஆரம்பம், இன்னொரு பக்கம் ராகு 2வது வீட்டுக்கு குடும்பஸ்தானத்துக்கு வரப்போகிறார். அப்போ யார் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு கேட்டால் கும்பராசி என்பர்கள். இந்த ராகு கேது பயிற்சி அக்டோபர் மாதம் நடக்குதுன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாதமே அதனுடைய ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிட்ருக்கும். தேவையில்லாத பயம், புது பயம் ஏற்பட்டிருக்கும். அப்படி சொல்லலாம், அந்த வார்த்தை புது பயம் ஏற்பட்டிருக்கும். புது சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும். புதுசாக பிரச்சனைகள் தொடங்கி இருக்கும். யாருக்கு? கும்பராசிக்கு. காரணம் என்ன? சனி ராகு தொடர்பு. குரு விலகிட்டார். இப்போ ராகு குடும்பஸ்தானத்துக்கு வருகிறார். அப்போ கும்பராசி அன்பர்களே, இந்த ஜென்ம சனி ஏற்கனவே உங்களுக்கு என்ன மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் இருக்குது, என்ன மாதிரியான பெரிய பெரிய இழப்புகள் எல்லாம் இந்த கும்பராசிக்கு நடந்திருக்கிறது. எத்தனையோ உயர்ந்த குடும்பங்கள், எத்தனையோ உயர்ந்த நிலையில் ஒரு ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் கூட நிச்சயமாக இந்த ராகு கேதுவால் பாதிப்பு அடைந்திருப்பார்கள். அதே போல் கம்பெனிஸாக இருக்கலாம், பிஸ்னஸ், ஃபேமிலியெலாம் சின்ன பின்னமாக போயிருக்கும். நிறைய ஃபேமிலி எனக்கு தெரிஞ்சு நிறைய மன வருத்தங்கள், கஷ்டங்கள், கவலைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். மெயினாக கும்பராசிக்கு இந்த கடன் சுமை, கடன் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்துருக்கும், குடும்ப பிரச்சனை ஒரு பக்கம் இருந்துருக்கும், பிள்ளைகளால் வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள், பசங்க சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்கிறது, கணவன் சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்கிறது, மனைவி சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்கிறது, குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், இப்படி பலவிதமான குழப்பத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன செய்யும்? கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. இந்த ராகு ரொம்ப உங்களுக்கு ஸ்பாயில் பண்ண மாட்டார். ஏற்கனவே ஏன்னு கேட்டிங்கனாக்கா, ஏற்கனவே நம்முடைய கும்பராசி அன்பர்கள் பலவிதமான சட்ட சிக்கல்களில், பலவிதமான பிரச்சனைகளில் தான் இருக்கிறார்கள். நமக்கு தெரிஞ்சு நிறைய கும்பராசி அன்பர்கள் ஒரு உயர்ந்த நிலையில், ஒரு அதிகாரத்தில், ஒரு போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்க கூட எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டாங்க. நிறைய கும்பராசி அன்பர்கள் சிறை தண்டனை, வீண்பிழை அவமானங்கள், தலைகுனிவு இதெல்லாம் சந்திச்சிட்டாங்க. அதே போல் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள், அவங்க மேலே அபாண்டமான குற்றச்சாட்டுகள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், என்கொயரிஸ், நிறைய என்கொயரி போயிட்டே இருக்கும். பதவி போட்டிகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வம்பு வழக்குகள், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இடப்பிரச்சனையாக இருக்கும், சொத்து பிரச்சனையாக இருக்கும், குடும்ப பிரச்சனையாக இருக்கும், உடன் பிறந்தவர்கள், அப்பா அம்மா அல்லது அண்ணன் தம்பிங்க, அக்கா தம்பிங்க, சித்தப்பா பெரியப்பா, அதே போல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், பார்ட்னரால் வரக்கூடிய பிரச்சனைகள், இப்படி பலவிதமான பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, கவலை வேண்டாம். இந்த ராகு கேது பயிற்சி ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லது தான் செய்யும். கண்டிப்பாக புதிய பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அதிக கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். புதிய புதிய பிரச்சனைகள் எப்போ ராகு இங்கே 12வது வீட்டுக்கு 2வது வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரோ அப்போவே 3 மாதத்துக்கு முன்பாகவே கும்பராசி என்பவர்களே புதிய பிரச்சனைகள் அங்கே தோன்றி இருக்கும். அப்படி யாருக்கெல்லாம் புதிய பிரச்சனை வந்தால் கை தூக்குங்க.
அப்போது நீங்கள்லாம் நிச்சயமாக அதிக எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருக்க வேண்டும். ராகு உள்ளே வரான்றதுக்கான இண்டிகேஷன் தான் அது, அந்த சவுண்டு தான் அது. இது எப்படி சாமி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக கும்பராசி என்பர்களே அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ உங்களுடைய பிறப்பு பர்த் சார்ட்டை கொண்டு தான் அதுக்கு என்ன மாதிரியான ரெமெடி, என்ன மாதிரியான சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியும். சரி, தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கும்பராசி என்பர்களே நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது. நீங்கள் ஆல்ரெடி எனக்கு ஒரு சேஞ்சஸ் வேணும், நான் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறேன் அப்படின்னாக்கா நீங்கள் கேட்கவே வேணாம், உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் உண்டு. நல்ல இடத்துக்கு மாற்றம் ஏற்படும். இல்லை நான் இங்கேயே வேலை செய்வேன், இங்கே தான் எனக்கு இருக்கணும்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் உண்டு. அப்போ இடமாற்றங்கள் இருக்கும். அதே போல் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, வெளி ஊர் போகக்கூடிய வாய்ப்பு, வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே இடமாற்றங்களுக்கான காலம் அமையப்போகுது. அதே போல் எனக்கு இந்த கம்பெனி பிடிக்கல சாமி, நான் வேறு ஜாப் போக போகிறேன், அப்படி இல்லைன்னா நான் வேறு கம்பெனி ஜம்ப் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் வேலை மாற்றங்களும் அங்கு நிகழும். அதே போல் இந்த பிஸ்னஸ் எனக்கு சரிப்பட்டு வரல, நான் வேறு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நிச்சயமாக அந்த வேலை மாற்றங்களை போல் பிஸ்னஸ் மாற்றங்களும் அங்கே நிகழும். புதிய தொழில் தொடங்கலாமானா இது புதிய தொழில் தொடங்குவதற்கான காலம். ஆனால் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு, உங்கள் பாக்கெட் பைசா கவனம், ஜாக்கிரதை. உங்கள் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணம் ஜாக்கிரதை. முதலீடு செய்வதற்கு முன்பாக ஒரு முறை, சாமி நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் இதை செய்யலாமா அப்படின்னு ஒரு முறை ஒரு அட்வைஸ் கேட்டு அதை செய்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். அப்படி இல்லை சாமி நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன், இப்போ ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு, என்னால் இன்ட்ரெஸ்ட்டை கட்ட முடியல, லோன் கட்ட முடியல, இஎம்ஐ கட்ட முடியல, இந்த ட்ரபுள் இருக்குமே. ஆனால் கட்டாயம் நீங்கள் ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து அதை சரி பண்ணிக்கிறது நல்லது கும்பராசி அன்பர்களே. அப்போ இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரையில் 50% கும்பராசி அன்பர்களுக்கு நன்மையை செய்கிறது, 50% நார்மலான பலன்களை தருகிறது. அப்போ அதிக கவனம், அதிக எச்சரிக்கை தேவை என்ற இடத்திலே இந்த கும்பராசி அன்பர்கள் இருக்கிறாங்க. எதையும் ஒரு முறை யோசித்து செய்யணும், எதையும் ஒரு முறை குருவை கேட்டு செய்ய வேண்டும். நமக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் ஆசைப்பட்டு தான் தோண்டித்தனமாக செஞ்சிடக்கூடாது. போனால் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு நம்ம இதை கேட்டு செய்வோன்ற அந்த ஜாக்கிரதையான கட்டத்தில் கும்பராசி அன்பர்கள் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும், சக்கரவர்த்தியாக இருந்தாலும், ஆன்மீக பெரியவர்களாக இருந்தாலும், மடாதிபதியாக இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டு செய்கிறது தான் நல்லது. அப்போ கும்பராசி அன்பர்களே, அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். கும்பராசி அன்பர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி தான், இந்த பூமியில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி தான், உங்களுக்காக கும்பராசி அன்பர்களுக்காக இந்த ராகு கேது பயிற்சியை முன்னிட்டு ராகு கேது பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ இந்த ராகு கேது பயிற்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டும், பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விரும்புனீங்க அப்படின்னு சொன்னாக்கா கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். அம்பாளுடைய ஆசீர்வாதம், வாராகியுடைய ஆசீர்வாதம், குருநாதருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். சிறப்பான எதிர்காலம் அமையட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. அன்பு நேயர்களே, இந்த ராகுகேது பயிற்சியை முன்னிட்டு 12 ராசி அன்பர்களுக்கும் ராகுகேது பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ராகுகேது பற்றி நம்ம நிறையவே எடுத்து சொல்லியிருக்கிறோம். வலைதளங்களில் நீங்கள் எடுத்திங்கனாக்கா, யூடியூப்பில் எடுத்துட்டிங்கனாக்கா ராகுகேது பற்றின நிறைய அவேர்னஸ் நிறைய அன்பர்கள் இதை பற்றி எடுத்து சொல்லியிருக்கிறாங்க, ஜோதிடர்களை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு பிளானட்ஸ் ராகுவும் கேதுவும் அப்படின்னு. ஸோ இந்த ராகுகேது பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது உங்களுக்காக. ஸோ இந்த ராகுகேது பயிற்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று விரும்பினால் கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.